வாழைப்பழம் நிறைய வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். 3 வாழைப்பழம் நல்லா பழுத்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அல்வா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுட் கலர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருண்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்லோவாக விழணும். அதுதான் பக்குவம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது. கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. மேலே கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து தூவி விட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அல்வா மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.